ஃபைனலா நம்ம எல்லாரும் இத்தனை வருஷமா எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ண படமான மதகஜ ராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம புரட்சி தளபதி விஷாலோட நடிப்புல சுந்தர்சி டைரக்ஷன் அண்ட் விஜய் ஆண்டனி மியூசிக்கல்ல சந்தானம் காமெடியனா, சோனு சூட் வில்லனா, அஞ்சலி, வரலட்சுமி, மணிவண்ணன், மனோபாலா, லொல்லு சபா டீம்னு சொல்லி ஒரு பயங்கரமான காமெடி பட்டாளத்தோட உருவான இந்த மதகஜ ராஜா படம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்குதுங்க. அட்டகாசமா இருக்கு. ரொம்ப ஃபன்னான ஒரு படம். பல நாள் கழிச்சு செமையா என்ஜாய் பண்ணனே சொல்லலாம். என்ஜாய்மெண்டின் உச்சகட்டம். 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்ப ரிலீஸ் ஆகி இந்த பொங்கலுக்கு பிளாக் பஸ்டர் ஆகி இருக்கு. லிட்டரலி நம்ம ஏதோ டைம் டிராவல் பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் 2013 வந்து ஒரு பிரைம் டைம்னே சொல்லலாம். சுந்தர்சி, விஷால், விஜய் ஆண்டனி, சந்தானம் எல்லாருமே அந்த டைம் பிரைம்ல இருந்தாங்க. அவங்களோட எல்லா படமுமே பேக் டு பேக் ஹிட் கொடுத்த காலகட்டம் அது. சோ அந்த டைம்ல எடுத்த ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆனனால இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்களுக்கு இப்ப இது ஒரு கம்பேக்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சோ அதுக்கான காரணம் என்ன அண்ட் ஏன் இந்த படத்தை இவ்வளவு கொண்டாடுறாங்க, அப்படி என்னெல்லாம் இந்த படத்துல ஒர்க் ஆகிருக்கு அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துருவோம். கண்டிப்பா இந்த வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. அதனால சின்னதா ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது வாட் அபௌட் என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம விஷாலுக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேருமே இவங்க ஸ்கூல் மாஸ்டர் வீட்ல நடக்கிற கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண போறாங்க. அங்க போன அப்புறம் தான் நம்ம விஷாலுக்கு தெரிய வருது இவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் நிதின் சத்யா அண்ட் சடகோபன் ரமேஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜெயிலுக்கு போற நிலைமையிலும் இன்னொருத்தர் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்காரு. இவங்க 2 பேருடைய பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிற ஒருத்தர் சென்னையில இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ்மேன் அண்ட் அரசியல் செல்வாக்கு உள்ள நம்ம சோனு சூட். சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு பெரிய வில்லனை எதிர்த்து நம்ம விஷால் நிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சுதாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். நம்ம சுந்தர்சியோட காமெடி படம்னு வந்தாலே கதையில அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலகலப்பு, ஆம்பளை இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கதை தொடங்குறது ஒரு மாதிரி இருக்கும். பட் அதுவே முடிகிறது ரொம்ப பரபரப்பா எல்லா கேரக்டரையும் ஒன்னு சேர்த்து வேற மாதிரியான கிளைமேக்ஸ்ல தான் முடிப்பாங்க. அதே டெம்ப்ளேட்ல தான் இந்த படமும் இருக்கு. லிட்டரலி இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு 12 வருஷம் காலத்தை பின்னோக்கி போன மாதிரி தாங்க இருக்கு. பிகாஸ் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரைச்சமாவே திருப்பி அரைக்கிறது. பார்ட் 2 சீக்வல் எடுக்கிறேன், ப்ரீக்வல் எடுக்கிறேன்னு சொல்லி கோட்டை மாதிரி கட்டி வச்ச பிரான்சைஸை ஒட்டுமொத்தமா சுக்குநூறு ஆக்குறது, கங்கான்னு சொல்லி காதை கற்பழிக்கிறது. இன்னொரு பக்கம் முட்டி சத்த தாத்தா மூளை பேதலிச்சு விரல் வித்த காட்டுறாரு. வைஃபுக்காக ஏதோ சில்ற காசு மாத்துற மாதிரி சிஎம்ஏ மாத்துறாங்க. நம்ம தளபதி நடிச்ச சுறாவை சொல்லாம கொல்லாம ரீமேக் பண்ணது. கோல்ட தேடி போனா கோல்டு குமார் காமெடியே இல்லாம காமெடி பண்றதுன்னு சொல்லி நம்மள ஒரு ஆடியன்ஸா கூட மதிக்காம இல்ல ஆங்கிள்லயுமே கடுப்பேத்திக்கிட்டு இருந்தானுங்க. இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பழைய படம் இப்ப ரிலீஸ் ஆகி ஒரு புது படம் பாக்குற அளவுக்கான எஃபெக்ட் கொடுத்து சம்பவம் பண்ணிருக்கு. லைக் நம்ம தளபதியோட கில்லி ரீ ரிலீஸ் மாதிரி தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு பழைய படம் இப்ப ரீ ரிலீஸ் பண்ணும்போது எப்படி கொண்டாடுனாங்களோ அதே மாதிரி ஒரு பழைய படம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப ரிலீஸ் ஆகி சம்பவம் பண்ணிருக்கு. இப்படிப்பட்ட படத்தை எடுத்த நம்ம சுந்தர்சி தான் அரண்மனை 4 காஃபி வித் காதல்னு சொல்லி தேவையில்லாத ஆணியெல்லாம் புடிங்கி வச்சிருக்காரு. ஐயா சுந்தர்சி அவர்களே, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக் வேணும்னா கலகலப்பு 3ன்னு ஒரு படத்தை ரொம்ப நாளா எடுக்கிறேன்னு சொல்லி அங்க அனாத படமா போட்டு வச்சிருக்கேனே, அந்த படத்தை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி எடுத்தனா கண்டிப்பா அது உனக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அரண்மனைக்குள்ளேயே வாழ்றியனே. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. பத்தாத குறையா இந்த வருஷம் அரண்மனை 5 வேற வரதா சொன்னாங்க. அதுல என்னெல்லாம் பண்ண போறாங்களோன்னு தெரியல. இந்த படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் லைக் சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், செட் ஒர்க் இதெல்லாம் பத்தி அதிகமா பேச முடியாது. பிகாஸ் இது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம். சோ அந்த டைம்ல இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. காமெடி, ஆக்ஷன், எமோஷன், ஃப்ரெண்டு, ஃபேமிலி, கிளாமர், ஐட்டம் சாங்னு சொல்லி எல்லாம் கலந்த ஒரு கம்ப்ளீட் மாஸ் மசாலா படம் தான் இது. இப்ப வர படங்கள் மாதிரி இல்ல அண்ட் இந்த மாதிரியான படங்கள் இப்ப வாரதும் இல்ல. சோ படம் பார்க்க போறதுக்கு முன்னாடியே இது கம்ப்ளீட்டா பழைய படம்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024ல எடுத்து 2025ல ரிலீஸ் பண்ற படம் கிடையாது இது. ஓவராலா இந்த படத்துல எங்கேயுமே போர் அடிக்கல அண்ட் லாகும் அவ்வளவு பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும். என்ன கதைனே தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல தான் கதைக்குள்ளேயே போயிருப்பாங்க அண்ட் அதுலயுமே காமெடி இருக்கும். தேவையில்லாத சீன்ஸ்னு எதுவும் இல்ல. படம் தொடங்குனதுல இருந்து இன்டர்வல் கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாமே என்கேஜிங்கா விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே நம்ம சந்தானம் தான். இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவே அவர்தான். படம் ஃபுல்லாவே அவரோட காமெடியா தான் இருக்கும். ஒவ்வொரு சீன்லயுமே காமெடி வந்து செமையா ஒர்க் ஆகி இருக்கு. நிறைய இடங்கள்ல சிரிக்கும் போது நீ அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி ஹீரோலாம் வேணானா நீ காமெடியனாவே இரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பிகாஸ் எந்த ஒரு காமெடியுமே அவுடேட்டட் ஆகல. எல்லாமே புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல நம்ம விஷால மறந்து சந்தானம் தான் ஹீரோங்கிற மாதிரி தோணும். லைக் மார்க் ஆண்டனி மாதிரி விஷால் ஹீரோவா இருந்தாலும் அதுல எஸ்ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்ல இருக்கும். அதே போல இந்த படத்துல நம்ம சந்தானம் பெர்ஃபார்மன்ஸ்ல அடிச்சு தோச்சு தம்சம் பண்ணிட்டாரு. அவரோட சாதாரண கவுண்டர் டயலாக்குக்கே தியேட்டர்ல செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சந்தானம் நம்ம ஆர்யாவோட
படத்தோட சேர்ந்து பாஸ் என்கிற பாஸ்கரன், வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண ராஜேஷ் அவரோட டைரக்ஷன்ல கண்டிப்பா ஒரு படம் சேர்ந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம சந்தானம் காமெடியனா நடந்தா நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈவன் இந்த படத்திலேயே அவங்களுடைய காம்போ வந்து சின்னதா ஒரு சீனுக்கு இருக்கு. வரலட்சுமியோட காமெடி சீன், சந்தானமோட மாமியார் காமெடி, சின்ன வயசுல தோத்து போன ரிலே ரேஸ இப்ப ஓடுறது, அந்த ரேஸ்ல நடக்கிற காமெடி, அஞ்சலி வீட்ல நடக்கிற விஷயங்கள், கடைசியில மறைந்த நடிகர் நம்ம மனோபாலா அவர் டெட் பாடியா வர அந்த சீக்வன்ஸ், அவருடைய எக்ஸ்பிரஷன் சொல்லி காமெடி இல்லாம அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் இது நம்ம சுந்தர்சி படம்ங்கறனால லாஜிக்லாம் கண்டிப்பா எதிர்பார்த்திராதீங்க, அதெல்லாம் கிலோ எவ்வளவுங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த கிளாமருங்கிறது கொஞ்சம் ஓவராவே இருக்கும், பட் அது முடிஞ்ச அளவுக்கு காமெடியா பிரசன்ட் பண்ணது முகம் சுளிக்காத அளவுக்கு இருக்கு. அண்ட் கேஸ்டிங்னு வரும்போது இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஓஜின்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான், இந்த படத்துல நடிச்சிருக்கிறவங்க எல்லாரும் 2013ல பிரைம்ல இருந்தவங்க. விஷால், விஜய் ஆண்டனி, சந்தானம் அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் சுந்தர்சி முதற்கொண்டு நம்ம விஷால் இந்த படத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. பார்த்தாவே தெரியுது பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அங்கங்க காமெடி. அது இல்லாம சின்ன சின்ன இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி லைக் வாழ்க்கைங்கிற வாத்தியார் தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவாருங்கிற மாதிரியான டைலாக்ஸ்லாம் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இவர் கூட ஃபீமேல் லீடா பண்ண வரலட்சுமி அண்ட் அஞ்சலி அவங்களோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல சுந்தர்சி படம்னாவே ஹீரோயினை அதிகமா கிளாமருக்கும் சாங்ஸுக்கும் மட்டும்தான் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்து வில்லன் நம்ம சோனு சூத். இந்த படத்தோட நெகட்டிவே இவரோட கேரக்டர் தாங்க. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்ல. பட் என்ன கேரக்டருக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒழுங்கா கொடுக்கலன்னு தான் சொல்லணும். சில இடங்கள்ல இது டம்மி பாபா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆம்பல கலகலப்பு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லனை ரொம்ப எஃபெக்டிவா காட்டியிருப்பாங்க. பட் இங்க அந்த அளவுக்கு காட்டப்படல. அது இல்லாம நம்ம நான் கடவுள் ராஜேந்திரன் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணிருக்காரு. இந்த மனுஷன் இப்பெல்லாம் காமெடியன் ரோல்ஸ் மட்டுமே பிளே பண்ணி கடைசியில தான் வில்லங்கிறதே ஆடியன்ஸுக்கு மறக்கிற அளவுக்கு பண்ணி விட்டாரு. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை மீண்டும் ஒரு நெகட்டிவ் ரோல்ல பாக்குறது உண்மையிலேயே ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அண்ட் இந்த படத்துல மணிவண்ணன், சிட்டி பாபு, மனோபாலான்னு சொல்லி நிறைய மறைந்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதுலயும் மனோபாலாவோட காமெடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் மணிவண்ணன் அவருடைய பிரசன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. அது இல்லாம ஒன்னு ரெண்டு கேமியோவும் இருக்கு. நம்ம சுந்தர்சி எந்த ஒரு கேரக்டருமே வேஸ்ட் பண்ணல, எல்லாரையுமே வச்சு பக்காவா காமெடி பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து மியூசிக்கல் நம்ம விஜய் ஆண்டனி ஒரு காலத்துல தலைமை லிரிக்கே புரியாத அளவுக்கு பாட்டு போட்டிருப்பாப்புல, அதெல்லாம் செம்ம வைபா இருக்கும். அதே மாதிரியான வைபு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப இந்த படத்துல ஃபீல் பண்ணலாம். இவருக்குமே நீ பேசாம அமெரிக்காலே இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி நீ மியூசிக் டைரக்டராவே இருந்திருக்கலாம்னு நிறைய சாங்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நம்ம விஷால் பாடின பாட்டுமே உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதை தொடர்ந்து இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா எல்லா ஏஜ் ஆடியன்ஸுக்கும் இது சூட் ஆகும். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இருக்காது. பட் அந்த கிளாமர்ங்கிறது கொஞ்சம் ஓவரா இருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னதுதான் திருப்பி சொல்றேன், இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம். என்னடா நிறைய இடங்கள்ல லாஜிக்கே இல்ல அப்படின்னு கேட்டுறாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது பழைய படம், புது படம்லாம் கிடையாது. சோ இப்ப வர படங்களோட கம்பேர் பண்ண முடியாது. இந்த படம் ஒன் டைம் வாட்ச்லாம் கிடையாது, எத்தனை முறை வேணும்னாலும் பார்க்கலாம். லைக் ஆம்பல கலகலப்பு மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல போய் பாருங்க. போய் உட்கார்ந்தீங்கன்னா 2.25 மணி நேரம் டைம் போறதே தெரியாது. அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 3.5. therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை, see you.